பிரியாணியில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் சீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட்டே தனி தான். அதோட ஃப்ளேவரே அவ்வளோ யூனிக்காக இருக்கும். இன்றைக்கி சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு அருமையான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நெய் சேர்த்து அது கூடவே கரம் மசாலா, நீல் வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம், அது கூடவே முந்திரி சேர்த்து வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கிலோ சுத்தம் பண்ணி வச்ச காளானை நல்லா பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே உப்பு, தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா எந்த பிராண்ட்னாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியில் ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அரிசி இந்த மாதிரி வெந்துடும். அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு அருமையான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.